வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி நம்ம பாட் அப்பம் பண்ண போகிறோம். இது நல்ல ஒரு டேஸ்டான அப்பம். இதில் வந்து நம்ம பழம் சேர்க்க போகிறோம். பழம் சேர்க்காமலே நம்ம செய்யலாம், ஆனால் பழம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிளாஸ் அரிசி 3 மணி நேரம் முன்னாடி ஊற போட்டது. இதில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து இந்த சீட்ஸ், அதாவது ஏலக்காவோட சீட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏலக்காவோட தோல் நிறைய பாய்சனெல்லாம் அடிக்கிறாங்கன்றதுனால சீட்ஸ் மட்டும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதே மாதிரி 1 ஸ்பூன் தேங்காய் நம்ம போடுறோம். அதே மாதிரி 1 ஸ்பூன் சாதம் நம்ம போடுறோம். இனி நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வரலாம். இப்போ இது நல்லா அரைச்சிட்டோம். நம்ம அரைச்சிட்டோம். இனி இதில் வெல்லம் நம்ம வந்து ஊற்ற வேண்டியிருக்கு. வெல்லத்தை நல்லா கரைச்சி ஊற்ற வேண்டியிருக்கு. இது இப்போவே லூஸாக தான் இருக்குது. இனி வந்து ஒரு வாழைப்பழத்தை நம்ம நல்லா கட் பண்ணி இதே மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணுவோம். இப்போது இந்த நேந்திர பழத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அரைச்சதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக வந்து 2 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை வந்து 2-3 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு நான் இதில் போட்டுட்டேன். இது வந்து ஆப்பசோட ஒரு பிஞ்சு இருக்குது. இது இதில் போட்டு நல்லா கலக்கிக்கணும். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வாழைப்பழம் அரைச்சி ஊற்றிருக்கோம். அரிசி மாவு, அரிசி வந்து பச்சரிசி நல்லா அரைச்சி போட்டிருக்கோம். ஜீரகம், ஏலக்காயெலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் சாதம், 1 ஸ்பூன் தேங்காயெலாம் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ வெல்லம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் ரொம்ப கம்மி தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு இதில் ஊற்ற போகிறோம். இதுதான் இதோட பக்குவம். ஒரு தோசை மாவு மாதிரி நம்ம எடுக்கணும். இதுதான் இதோட பக்குவம். இப்போது இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கொத்தி வச்ச தேங்காவை நம்ம போடலாம். போட்டு நல்லா வதக்கலாம். இப்போது இது ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து நான் 4 சின்ன வெங்காயத்தை ஃப்ரை பண்ண விடுவேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுன்னா நம்ம இந்த மாவை இதில் ஊற்ற போகிறோம். இது வந்து குக்கரில் செய்கிற மாதிரி எல்லா பாத்திரத்துலையும் செய்யலாம். எந்த பாத்திரத்தில் செய்யணுன்றது பெரிய விஷயம் இல்லை. எல்லா பாத்திரத்துலையும் இது செய்யலாம். நான் குக்கரில் செய்கிறேன். 10 நிமிஷம் வேகணும். இது வந்து ஒவ்வொரு பாத்திரத்துக்கு கொஞ்சம் வேரியேஷன் வரும் அந்த வேகிற டைமு. ஆனால் குக்கரில் எனக்கு 10 மினிட் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாவை இதில் ஊற்ற போகிறோம். இதில் ஊற்ற போகிறோம். இப்போ வந்து ஃபுல்லில் தான் இருக்குது. ஸ்டவ் வந்து ஃபுல்லில் தான் வச்சுருக்கோம். 1 நிமிஷம் முடிஞ்சதும் நம்ம வந்து இதை அதில் ஸ்லோ பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபுல்லில் வச்சுருக்கோம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணணும். ஸ்லோவில் 10 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். இது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். வெயிட் போடக்கூடாது. இது 10 நிமிஷம் முடிஞ்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இது லைட்டாக குத்தி பார்க்கலாம். இது நல்லா வெந்திருக்கு. இனி நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து போட்டுடலாம். இப்போ இதை செஞ்சிட்டோம். இது வந்து நம்ம வந்து அரிசி வந்து அரைச்சி பச்சரிசி தான் அரைச்சி செஞ்சுருக்கோம். அதே வந்து தேங்காய் பால் அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். We come a long way since that day and we never look back at the fading sea.